இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தஞ்சாவூர் மறைமாவட்டத்தை சார்ந்த அனைத்து அருட்பணியாளர்களே, துறவோரே மற்றும் இறை மக்களே, கடந்த 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அருட்சகோதரி ராணி மரியா அவர்களை பற்றிய உண்மை கதை திரைப்படமாக மாதா தொலைக்காட்சியினுடைய முன்னெடுப்பால் ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ் இந்த திரைப்படமானது தஞ்சாவூர் மறைமாவட்டத்தில், குறிப்பாக தஞ்சாவூரில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இறைமக்கள், அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள் நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் கண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சாவூரிலே புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வெற்றி இந்த திரையரங்கத்தில் இந்த திரைப்படமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. இறைமக்கள் பல பேர் வந்து பார்ப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த திரைப்படமானது காலை 11:30 மணிக்கும் மதியம் 2:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்குமாக இந்த காட்சிகளை நிர்வாகத்தால் அவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை நிறைய இறைமக்கள் வந்து இந்த திரைப்படத்தை கண்டு அருட்சகோதரியினுடைய அந்த உண்மை கதையை, குறிப்பாக அவருடைய வாழ்க்கையை இந்த திரைப்படத்தின் வழியாக நிறைய பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காக. எனவே தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்த இறை சமூகத்தினர் அனைவரும் இதை கருத்தில் கொண்டு இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கத்தில் கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறைமாவட்ட ஆயர் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். முகமற்றவரின் முகம் இந்த திரைப்படம் அழகாக மக்களுக்கு எளிய முறையில் புரியக்கூடிய வகையில் சிறப்பாக தயாரித்திருக்கின்றார்கள். அருள் சகோதரி ராணி மரியா அவருடைய வாழ்க்கை வரலாறை தத்துரூபமாக எளிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான முறையில் தயாரித்து அவருடைய வாழ்வு அர்ப்பண வாழ்வுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாகவும், அர்ப்பணம் என்றால் என்ன என்பதை இந்த உலக மக்களுக்கு பறைசாற்றக்கூடிய வகையில் மிக தெளிவாகவும் இரத்தின சுருக்கமாகவும் இந்த படத்தை தயாரித்திருக்கின்றார்கள். அந்த அர்ப்பணத்தினுடைய மேன்மையை அவர்கள் உணர்ந்து வாழ்ந்ததன் விளைவாக இந்த சிந்தனை எல்லா மக்களுக்கும், குறிப்பாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற அருள் சகோதரி ஒவ்வொருவருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டான முன் உதாரணமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே இதை போன்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வில் பொருள் உணர்ந்து பணியாற்றுகின்ற போது இறையாட்சி மக்கள் மத்தியில் மலரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே இதை தயாரித்த, அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய, ஏற்பாடுகளை செய்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும் பாராட்டுகளும். அனைவருக்கும் வணக்கம். தி ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ், அதாவது முகமற்றவர்களின் முகம், இந்த திரைப்படம் திரு ராணி மரியா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படம் மிகவும் அருமையாக உள்ளது. மக்களிடையே இது சேரக்கூடிய ஒரு திரைப்படமாகும். முகம் இல்லாதவர்களே ஒரு முகமாக அருட்சகோதரி ராணி மேரி எவ்வாறு விளங்கினார் என்பதை ஒரு யதார்த்தமான தத்ரூபமான வரலாறாக எடுத்துள்ளார்கள். இந்த படம் மிகவும் சிறப்புக்குரியது. காரணம், சினிமா என்று சொல்வது வேறு, வரலாறு ஒரு சினிமா ஆயிருக்கிறது என்பது வேறு. இது பல செய்திகளை, தகவல்களை ஒரு முன்னுதாரணமாக சகோதரி ராணி மேரி அவர்களுடைய வாழ்வின் மூலமாக, பணியின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எல்லோருக்கும், எல்லா நிலையில் உள்ளவர்களும் இதை பார்த்து இதனுடைய பயனை மற்றவர்களும் பெறும்படி அறிவிக்கலாம். அன்பு தியாகமாக பகிரப்படுகிறது. நன்றி. அருட்சகோதரி ராணி மரியாவின் வாழ்க்கை வரலாறு அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வரலாறு. இதன் மூலமாக பணி வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கடந்து நமது லட்சியத்தை அடைவதற்கு இது ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. நன்றி. உண்மையிலுமே இந்த படமானது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு.
நம்ம வந்து ஒரு துறவு வாழ்வை ஏற்படுத்தியிருக்கோம். துறவு வாழ்வை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம அர்ப்பணம் செய்கிறோன்னு சொன்னால் அந்த அன்பை வந்து மக்களுக்கு நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அந்த அன்பு கடவுளுக்கு தான் பேசுகிறோம். நம்ம கடவுளை உண்மையிலுமே அன்பு செய்தோன்னு சொன்னால் மக்களுடைய அந்த பிரச்சனையிலிருந்து தன்னையே நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்காக போராடி அவங்களுடைய இதில் வந்துட்டு நம்ம வந்து முழுசாக நம்மளை வந்து அர்ப்பணிக்கணும்னா மக்களுக்காக நிறைய உழைச்சி மக்களுக்காக நம்மளையே நம்ம வந்து உயிரை தியாகம் செய்யறதுக்குள்ள நல்ல ஒரு பண்பு நமக்குள்ள வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த அர்ப்பண வாழ்வை வந்து ராணி மரியா வழியாக நான் கத்துக்கிட்டேன். மேரி ராணி மரியா அவர்களுடைய ஆவணப்படம் என்று சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் சிசிலிய அம்மாவின் திருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் இவர்களின் வாழ்க்கை வரலாறை பார்த்தது பாராட்டுக்குரியது, பெருமைக்குரியது. அதே நேரத்தில் துறவிகளையும் திரையரங்கிற்கு வருகை புரிய வைத்து அனைவரையும் இந்நிகழ்வை காண வைத்து அனைவருடைய மனதிலும் துறவிகளை பற்றிய ஒரு உயர்ந்த எண்ணத்தை உருவாக்கும் விதமாக இந்த படம் அமைந்திருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று மட்டும்தான் மக்கள் நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் படும் துன்பங்கள் இப்படத்திலே வெளிப்பட்டதை கண்டிப்பாக அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு எமோஷனலான ஒரு இதா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஒரு சிஸ்டர் பத்தி, ஒரு சிஸ்டரோட லைஃப் எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரி டிசைட் பண்றாங்க லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பேசும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம். இது ஒரு சிஸ்டர்ஸ்க்கான ஒரு இன்ஸ்பிரேஷனான மூவியா இருந்துச்சு. இங்க நாங்க அப்படிப்பட்ட சிஸ்டரை பார்த்தது இல்ல, ஆனா இனிமே அப்படி இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒருத்தவங்க மத்தவங்கள்ட்ட இப்படி அன்பு செய்யணும் அப்படிங்கறது அந்த படம் மூலம் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் வந்து பாருங்க. நல்ல படம். ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. ஒரு சிஸ்டரோட லைஃப் இப்படிலாம் இருக்கும்னு நான் நினைச்சு போய் பார்க்கல. இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல மூவியா இருக்கும். சோ எல்லாரும் வந்து பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஒரு சிஸ்டரோட லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த படம் மூலமா நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். 5 பக்கம் 5000 பேருக்கு பசங்க கொடுக்கலாம். நம்மளாலையும் முடியும்ன்றதை இந்த படம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்தோம். சின்ன பசங்க கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. சீரியஸாக மூவி வந்து நல்லா இருந்தது. எப்படி ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்களோ அதே மாதிரி ஒரு கேர்ளும் வந்துட்டு இருக்கணுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நம்புகிறோம் இதே மாதிரி நாங்களும் இருப்போம். வி சர்வ் ஃபார் அவர் பேஷன்ஸ். தேங்க்யூ. எதையுமே உதவி யார் செஞ்சாலுமே நம்ம வந்து ஏதாவது எதிர்பார்த்து தான் செய்யணும் அப்படின்ற இருக்கிற இந்த காலத்தில் இப்படி எதையுமே எதிர்பார்க்காம செய்யலாம், எல்லாருக்குமே வந்து நல்லது செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இந்த மூவி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களை எவ்வளோ ஈஸியாக மன்னிச்சிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்ற திரைப்படத்தை பார்ப்பதற்கு எங்களை ஊக்குவித்த தஞ்சை மாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். அவர்கள் இந்த முன்னெடுப்பை வைத்ததால் தான் என்னவோ இன்றைய திரையரங்கு நிரம்பி வழிந்தது என்பதை இத்தருணத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இந்த படம் நல்லா இருந்துச்சு. இது வந்து சிஸ்டரோட படம் நல்லா இருந்துச்சு. அவங்கள பத்தி எங்களை மாதிரியே நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து பாருங்க. இந்த படம் மிகவும் மனது தொட்டுது. அந்த அருள் சகோதரியோட அருள் வாழ்வு மிகவும் சிறப்பாக இருந்தது. இவரை போல் எல்லோரும் இறைவாழ்வில் சிறந்து விளங்கணும், இவர்களுக்கு விரைவில் புனிதர் பட்டம் கொடுக்கணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் பிரைஸ்லாம். இந்த மாதிரி தஞ்சாவூர் வந்தோம். வெற்றி தேட்டர்ல சகோதரிகளை பத்தி ஒரு ஃபிலிம் வந்து எங்களுக்கு கூட்டு போனாங்க. அதுல பார்த்தா வச்சு பழங்குடியினரை வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அது அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவங்கள வச்சு அவ்வளவு ஒரு கஷ்டப்படுறாங்க. பாக்குறப்ப நல்ல பிலிமா இருக்கு. எல்லாரும் பார்த்தா அவங்க படுற ஒவ்வொரு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வந்து அந்த படத்தை கண்டிப்பா. ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் மூவி நல்லா இருந்துச்சு. என்னை போன்ற துறவியோட வாழ்க்கையும் அவங்க சவால் நிறைந்த வாழ்க்கையாக வாழணும். இந்த மூவியை எல்லாருமே வந்து பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மூவினால நிறைய நன்மைகள் இருக்கு, நல்ல பணிகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு.
இந்த படத்தை வந்து பாருங்க, சூப்பரா இருந்துச்சு படம். சிஸ்டர் வந்துட்டு எப்படி வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு நல்லா எப்படி வந்து எல்லா பேத்துக்கும் உதவி செய்யறாங்க அப்படின்னு படம் சூப்பரா சொல்லிட்டு இருந்தாங்க. ராணி மரியா சிஸ்டர் வந்து எப்படி வாழ்ந்தாங்க எல்லா பேரும் வந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க, வெற்றி டேட்டா சூப்பரா இருந்துச்சு. நாங்க தஞ்சாவூர் மறை மாவட்டம். நாங்க ஏஞ்சல்ஸ் ஆன் தி எர்த் எங்க ஸ்கூல்ல இருந்து வரோம். இந்த பிலிம பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கன்றத நாங்க உணர்றோம். அதனால அவங்க மட்டும் பணி செய்யறத நாங்களும் அவங்களோட சேர்ந்து பங்களிப்புன்றத உறுதி அளிக்கிறோம் இந்த படத்தின் மூலம். முகமற்றவர்களின் முகம் இந்த படத்துல வந்து ராணி மரியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வந்து சின்ன பிள்ளைங்க நல்லாவே பார்க்கலாம். இந்த மாதிரி முன்னேறவங்களுக்கு நல்லா எடுத்து போடலாம் இந்த படம். இந்த படத்தோட பேர் வந்து த ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ், முகமற்றவர்களின் முகம். இந்த படம் வந்து சிஸ்டர் ராணி மரியாவை பற்றி இருக்குது. இது வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாமே பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வா சீக்கிரம் வா, போய் எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் குடிக்க தண்ணி. எங்க முதலாளி கிட்ட இருந்து விதைங்களும் உரங்களும் வாங்குனீங்களோ அதுக்கான பணத்தை இப்பவே இங்கேயே கொடுக்கணும். சட்னா உட்கல்ல இருக்கிற பழங்குடி மக்களோட நிலைமையை விட இங்க இருக்கிற மக்களோடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆணி வேற அந்த மதர் தான். என்ன பண்றீங்க நீங்க? எங்க கிராமத்து குழந்தைங்க தான் இவங்க. ஒருவேளை உங்களால முடிஞ்சதுன்னா இனிமேல் அது பசங்களை ஆடு மேய்க்க அனுப்பாதீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய ஏன் எங்க கஷ்டங்களுக்காக அர்ப்பணிக்கிறீங்க? வேலைக்கு சம்பளம் சாப்பாடு மட்டும்தான். ஜமீன்தாரோட நிலத்துல உழைக்கிறவங்களுக்கு கூலியும் கிடையாது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி எதிர்த்து பேசுவேன். இந்த கிராமத்துக்கு என்ன நோய் வந்தாலும் ஜனங்க செத்து போனாலும் இவனால என்ன செய்ய முடியும்?